தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நீ உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. ஓம் கன்னி சுத்தாய நமக என்றால் கண்ணின் வயிற்றிலே பரிசுத்தாவியால் பிறந்த தெய்வமே இரட்சகரே உம்மை வணங்குகிறேன் என்று பொருள்படும். கன்னி மரியாள் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறந்ததை தான் இது விளக்குகிறது. இது மத்தேயு முதல் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சதாசிவாய நமக என்று நாங்கள் சொல்வோம். என்று அர்த்தம் சிவம் என்றால் அன்பு, சதா என்றால் ஃபார் எவர், எப்பொழுதும் அன்புள்ளவரே உம்மை வணங்குகிறேன் என்று பொருள்படும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே இதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆக உண்மையான அன்பு, பரிசுத்தமான அன்பை எல்லா மனுஷர்களுக்கும் காண்பிக்க இந்த தெய்வம் இன்றும் உயிரோடு இருக்கிறார். மூன்றாவதாக அழியா தன்மை கொண்டவர், அவர்தான் தெய்வம். இதைதான் ஓம் ரித்தம் ஜெயாயே நமக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதனுடைய விளக்கம் மரணத்தை வென்றவரே உம்மை வணங்குகிறேன் என்று பொருள்படும். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லி. ஆக இப்படிப்பட்டதான விளக்கங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நான் கண்டுகொண்டேன். வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பவுல் இப்படியாக அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்தில் அவர் சொல்லியிருக்கிற அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே நான் இவைகளை விளக்கி சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு எனக்கு விளக்கி காண்பித்தார். அடுத்தது நெற்றியிலே 3 கோடுகளை பூசிக்கொள்வோம், அதுதான் திருநீர். அதோட அர்த்தம் இறைவனே காமம், ஆணவம், மாயை, இந்த 3 காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லிதான் நாங்கள் பூசிக்கொள்ளுகிறோம். என் முன்னோர்கள் எனக்கு நான் கண்டுகொண்ட எனக்கு கற்றுக் கொடுத்தபடி நான் இதை விளக்கி சொல்லுகிறேன். இந்த 3 காரியங்களால் மனிதன் தெய்வத்தை தெய்வமாய், இறைவனை இறைவனாய், கடவுளை கடவுளாய் அறியக்கூடாதபடி தடையாய் இருப்பதாக அடிப்படையாய் கருதுகிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இருளில் நடக்கிறவன் தான் போகிற வழி என்னதென்று அறியாதிருக்கிறான். ஆக மனதில் உள்ள இருள் என்ன செய்யும்? இறைவனை காணக்கூடாதபடி இந்த தடை செய்கிறது. இதை யோவானின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தான் போகிற வழி என்னதென்று அறியாதிருக்கிறான், இருளில் நடக்கிற மனுஷன் என்று இயேசு சொன்னார். ஆக இந்த இருளை அவர் கிருபையாக வெளிச்சமாக்கினார். அடுத்து கைகளிலே பூசுகிறோம், மார்பிலை பூசுகிறோம் திருநீரை. அதோட அர்த்தம் இறைவனை என் இருதயத்தின் எண்ணமெல்லாம் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யும் என்று பொருள்படும். இதைதான் வேதாமத்திலே பார்க்கிறோம். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று பரிசுத்த வேதாமத்திலே எபிரேயர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 5:8 அதுதான் சொல்லுகிறது, இருதயத்தில் தூய்மை உள்ளவன் அந்த தேவனை தரிசிப்பான் என்று. ஆக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. இதைதான் எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். விளக்கை ஏற்றி நான் தெய்வத்தை பின்பற்றி வந்தது உண்மைதான். அதோட அர்த்தம் இறைவனை இருள் நிறைந்த வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தர மாட்டீரோ. அப்போ ஏக்கத்தோடு தாகத்தோடு மனிதன் கேட்கும்போது அவர் வெளிச்சத்தை காண்பிக்கிறார். இது கட்டாயத்தினால் பெற முடியாது, அல்லது நான் அதிகமாக ஞானதானம் செய்கிறேன், அதிக மணி நேரம் கடவுளை தேடுகிறேன் என்கிற ஒரு மனுஷன் சொல்லுவதனாலே இது கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், நான் எவன் பேரிலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் பேரிலே இரக்கமாக இருப்பேன் என்று அவர் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்லை, எரேமியாவின் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்திலே பார்க்கிறோம். அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை முடியத்தோடு தேடினால் நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்று. ஆக அவர்தானே கிருபையாக இந்த வாழ்க்கையில் இருந்ததான எல்லா இருளையும் வெளிச்சமாக்கினார். மனப்பூர்வமாய் தேட ஆரம்பித்த போது அவர் இரக்கத்தின் மித்தம் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தார். கடைசியா ஒரு காரியத்தை நான் ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் நான் இவ்வளவு விளக்கங்களை கொடுத்தது நீங்கள் கவனித்து கேட்டீர்கள். இதில் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நான் ஒப்பிட்டு சொல்லவே இல்லை. காரணம், இந்த இயேசு கிறிஸ்து ஒப்பில்லாத தெய்வம். இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் வந்தார்கள், மரித்து மண்ணுக்கு இரையானார்கள். ஆனால் இவரோ மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து
இன்றைக்கும் எல்லா இனமொழி பேசும் மக்கள் யார் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த முனையில இருந்தாலும் சரி, அவர் நாமத்தை நம்பி உண்மையா அவரை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமா அவர் வந்து பதிலளிப்பார். அவர் ஏனென்றால் வாழ்வை கெடுக்கல்ல, வாழ்வை கொடுக்க வந்த தெய்வம். இந்த தெய்வமாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவனுடைய சமாதானம் கடந்து வரும்.